வணக்கம் 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 மக்களே. வெல்கம் டு தியா வேலை செய்யணும் குமாரே. தியா வேலை செய்யணும் குமாரே. டிவிகே. இட்ஸ் லைக் டிவிகே. யா. போன வாரம் சரியான பிளாஸ்ட். அப்படியே ஷோ பேருக்கு ஏற்ற மாதிரி தீயா இருந்துச்சா? இப்போ இந்த வாரம் என்ன எப்படி இருக்க போகுது? இந்த வாரம் வந்து நம்ம செட்டு வந்து ரொம்ப தீயா இருக்கிறதுனால கொஞ்சம் கூல் பண்ணலாம். சம்மர் சீசன்ல ஆமா கொஞ்சம் கூல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அழகான 2 சிங்கர்ஸை நம்ம இறக்கி இருக்கோம். ஐயோ அப்ப நீ பிளாஸ்டா இருக்க போகுது போலயே. யா லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீதர் சேனா அண்ட் மானசி. இல்ல வந்து நான் கேட்கணும் இருந்தேன்டா. யூஸ்வலா வந்து இவங்க சிங்கர்ஸ் நல்லா பாடி நல்லா போட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு சடனா வந்து 2 பேருமே வந்து கனிமா ஸ்டெப்லாம் போறாங்க. பார்த்தா 5 மில்லியன் 6 மில்லியன் வியூஸ் செம வைரல் இந்த வீடியோ. ஆக்சுவலி நாங்க வந்து 2 பேரும் வந்து ஒரு ரீல் ஏதாவது பண்ணுவோம் பாடி அப்படி யோசிச்சுட்டே ஒரு 3 வருஷம் ஆச்சு. அது பண்ணோம் நினைச்சிட்டே இருந்தோம், பண்ணல. இந்த பாட்டு வந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அண்ணா பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். சரி நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி திடீர்னு பண்ணலாம் இழுத்ததுனால கிரேட் திங்ஸ் டேக் டைம் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா நம்ம மில்லியன்ஸ் அடிச்சிட்டு இருக்கீங்க. சோ இது வந்து இன்னும் கண்டினியூ பண்ணனும் நாங்க எதிர்பார்க்கறோம். தியா வேலை குமார்னா என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த ஷோ? நாங்க 2 பேரும் ஒண்ணா விளையாட போறோம். நீ நினைச்சு ஆமா எனக்கு இவ கூட போட்டி போட வராது. எனக்கு வரும். பாத்தீங்களா அவ்வளவுதான். இந்த வெறி தாங்க வேணும். ரெடியா இருக்காங்க. ஓகே இன்னோ எனக்கு வந்து ஸ்ரீதர் சேனா தான் ஜெயிப்பாங்க தோணுது. உங்களுக்கு தோணதான் செய்யுது. எனக்கு மானஸ் வின் பண்ணுவாங்க நாங்க கன்ஃபார்மே பண்ணிட்டோம். எங்கடா இருந்த? கூடவே தான் இருந்த. ஐயா நம்ம ஜெயிக்கிறோம். 50 ஷேர் பண்றோம். உங்களுக்காக ஜெயிக்கிறோம். அவ்வளவுதான் நம்ம ஒரு டீம்க்கா. ஓகே இப்போ வந்து உங்க ஸ்டேஷனுக்கு நீ போயிடலாம். வினோ ஒண்ணு நாங்க ஜெயிச்சோம்னா நான் சொல்றதை நீ செய்யணும். நீங்க ஜெயிச்சாதானே ஜி. ப்ரோ யாரு பாரு ப்ரோ சேனா ப்ரோ. நம்ம என்ன வேணா பெட்டு கட்டுறோம்டா. நாங்க தான் ஜெயிப்போம். நிறைய பேசி அப்புறம் நான் வாங்கி கட்டிக்கிறேன். ஜெயிக்க மாட்டீங்க, கன்ஃபார்ம் ஜெயிக்கணும். அண்ணே என் தங்க தான் என் உயிர். என் தங்க தான் என் உயிர். ப்ரோ அடிக்கடி இந்த மாதிரி ஏதாச்சும் தங்கச்சி பாசம் அந்த மாதிரிலாம் செய்வாங்க. நீங்க தான் வந்து காப்பாத்து. நான் காப்பாத்துறேன். கண்டிப்பா அப்படியே முன்னாடி தடுத்து நிறுத்துங்க. ப்ளீஸ். எதை தடுத்துறீங்க? அதான் பாசத்தை. ஓஹோ ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாமா? போலாம். ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பேரு டக்கு டக்கு டக்கு. என்னடா சொல்ற? என்ன ஏதோ புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். இப்போ நீ கேள்வி கேப்பியா? அப்ப இது விளையாடுற மாதிரி ஷோ இல்லையா? நீங்க ஏன் பயந்து இருக்கீங்க? பயமா எனக்கா? நாங்கெல்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போடுறவங்க. கேள்வி எனக்கு பிடிக்காது. யாரு கேள்வி கேட்டதும் நம்ம இல்ல பதில் சொல்லலாம். கேள்வி பதில் நீங்க சொல்ல தேவையில்ல. உங்க செயல்ல அதை காமிச்சா போறோம். அதனால நம்ம தீயா வேலை செய்யணும்னு வச்சிருக்கோம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போலாமா? போலாம். இப்போ உங்க முன்னாடி ஒரு 5 கலர் கோன் நாங்க வச்சிருவோம். இப்போ நான் ஒரு ஆர்டர்ல ரெட் கிரீன் ப்ளூ எல்லோன்னு சொல்லுவேன். நான் சொன்ன ஆர்டர்ல கரெக்டா நீங்க அதை அடுக்கணும். அடிக்கிட்டு யார் ஃபர்ஸ்ட் பஸ் அனுப்புறீங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர். ஓகேவா? ஓகே. ஐயோ டக் 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 ஓட ஃபர்ஸ்ட் क्वेश्चन கிரீன் ப்ளூ ரெட் ஆரஞ்சு. அடிச்சிட்டாங்கயா. சாரி ப்ரோ. போல லப்பி பெட்லாம் கட்டலையா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. யோ ஐயா அவங்க பாத்தீங்களா மின்னல் வேகத்தை சடசடன்னு அடிக்கிட்டு பயங்கரமா போயிட்டாங்க. ஆக்சுவலா நீங்க அடிக்கிருக்கலாம். நீங்க அடுக்காமலே கலரை மட்டும் பார்த்துட்டே இருக்கீங்க. ப்ரோ எனக்கு கிரீன் ப்ளூன்னு சொன்னீங்களா? ஃபர்ஸ்ட் கிரீன் எங்க வைக்கணும்னு தெரியல எனக்கு. அது ஆமா அது ஒரு கன்ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்ணி அக்கவுண்ட் நாங்க ஓபன் பண்ணிட்டோம். அப்படியே ஓகே இப்போ செகண்ட் क्वेश्चन போறோம். செகண்ட் क्वेश्चनல இன்னொரு கலர் ஆட் ஆன போகுது. 4 இருக்கா, இப்போ 5 ஆகும். ஓகே நான் மனசி ஃபர்ஸ்ட் 4 கோன் கொடுத்தோம். அழகா அடிக்கிட்டீங்க. இப்போ 5 கோன் இருக்கு. எப்படி மாதிரி நேரத்துல வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாத்துக்கலாம். மைக்ரோ இப்போ செகண்ட் அவங்க பயமே பிடிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவரு பயந்து ஐயா வேர்க்குது பாருங்க. தொடங்கியா? வேர்வையா? இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட செகண்ட் क्वेश्चन ஆரஞ்சு கிரீன் ப்ளூ ரெட் பிங்க். அடியா ஏய் தூரமா இருக்கு. பிக்சர் ரெண்டு கரெக்டான சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கரெக்டான பாத்துறலாம். பிங்க் ரெட் ப்ளூ கிரீன் இருக்கா? இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லி தொலையா. ஓகே ஆரஞ்சு. அவ்வளவுதான். நீங்க ரீப்ளே பாருங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் அடிக்கிருப்பேன். அடுக்கிறது பிரச்சனை இல்ல ப்ரோ. கண்ணு தான் உனக்கு பிரச்சனை. கொடுத்துருக்க பாத்தீங்களா? இது எதுக்கு நினைச்சீங்க? ஆஹா இவள வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? நெக்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இதை விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட சாமிக்கு விடுறீங்களா நீங்க? ஆமா. ஐயா. ஓகே. இப்போ என்னது இதுக்கு பாயிண்ட் கிடையாது. அதான் இதுக்கும் தான் இருக்கு. இப்போ நம்ம 10 kg ஆட் பண்ண போறோமே.
ஒரு நிமிஷம் இங்க வரீங்களா? எதுக்குடா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நாங்களே வின் பண்ணி நாங்களே எடுத்துக்கிறது இருக்கும். சோ நீங்க எடுத்துக்கோங்க. கேக்குனே கொஞ்சம் சீக்கிரம். அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கடா நீ. ஸ்மைல் ப்ளீஸ். சாப்பிடுறீங்களா? எதா இருந்தாலும் பிராங்கா பேச. ஃபர்ஸ்ட் 4, அடுத்து 5, இப்போ 6. என்ன நினைக்கிறீங்க? இதான் ஈஸியா இருக்கும். இதான் ஈஸியா இருக்கும் நினைக்கிறீங்களா? என்ன சொல்றீங்க? 4க்கு அடுக்கல 6 இருக்கு. எப்படி ஈஸிங்கறீங்க? கன்ஃபியூஸா இருக்குமே. இப்போ எப்படி இந்த ரவுண்டோட வின்னர் நான் தானே? ரவுண்டோட வின்னர் நீங்க தான். இப்போ நீங்க 10 kg வின் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த क्वेश्चन கரெக்ட்டா ஆன் பண்ணீனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 kg வரும்ல. அதான். அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டோட லாஸ்ட் क्वेश्चन இதோ. ப்ளூ, ஆரஞ்சு, கிரீன், ரெட், பிங்க், yellow. ஐயா அடிச்சு அடிச்சா. நான் தான் அடிச்சேன். யாரு அடிச்சது? யாரு? நான் தான். நீங்க தானா? டெபினெட்லி. ஓகே, அடிச்சது மானசி தான் அடிச்சிருக்காங்க. சூப்பர்க்கா. தோத்துக்கிட்டே இருக்கீடா. பசர் அடிச்சாச்சு. கரெக்டானு பார்க்கணும்ல. பார்க்கலாம். ப்ளூ ப்ளூ எல்லோ லாஸ்ட்ல அடிச்ச உடனே ப்ளூவா? எல்லோ பிங்க் கரெக்ட். ரெட் கரெக்ட். கிரீன் கரெக்ட். ப்ளூ ஆரஞ்சு ப்ளூ கரெக்ட். சூப்பர். வா டாஸ்க் பண்ணு வா. அவன் வந்து மறைச்சு வைக்கிறாரு. இல்ல கரெக்டா அடிக்கிருக்கேனா? அதான் யாரும் பார்க்க வேணாம். பசர் தான் செகண்ட் அடிச்சு. நீங்க பஸ் தான் அடிக்கல. கரெக்ட்டா அடிக்கீங்க. செக் பண்ணிடுவோம். ஓ உங்ககிட்ட அட புடிப்பிய. எல்லோ கரெக்ட். பிங்க் கரெக்ட். நிறையாது. கிரீன்ல இருக்கு ப்ரோ. ரெட் எங்கயா போச்சு? ரெட்டுக்கு பதிலா கிரீன் அடிச்சிருக்கீங்க. இதுல பசர நீங்க தான் ஃபர்ஸ்ட் அடிச்சீங்கன்னு சண்டை வேற. சரி விடுங்களா. இப்போ நான் தான் வந்து பனிஷ்மென்ட் வாங்குவேன். இப்ப நான் டைரக்டா அட்டாக் பண்ணலாம். என்ன மாதிரி பனிஷ்மென்ட்? ஒரு 10 புஷ் அப்ஸ் புல் அப்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்போமா இல்ல மிளகா சாப்பிடணும் பச்சை மிளகா சாப்பிடணும் அந்த மாதிரி? இது நல்லா இருக்கு. புஷ் அப் புல் அப்லாம் வந்து இப்பலாம் எல்லாரும் வொர்க் அவுட் பண்றாங்க. அதனால அப்படியே இவர் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. அதனால தான் அவர் கஷ்டமானது சொல்றேன். வராதுடா. என் உடம்பு பார்த்தா எல்லாம் எடுக்க மாதிரி. அதுதான் உங்களுக்கு வராதா? இப்ப நாங்க பண்ண சொல்றோம். புரியுதா புரியலையா? 10 புஷ் அப்ஸ் 10 புஷ் அப்ஸ். எல்லாம் ரெடி ஆகிறீங்க போறீங்க பயங்கரமா. ரன்னிங் ரேஸ் இல்ல. ஐயோ 1 நான் சொன்னேல அவன் நடிச்சானே. 4 5 6 7 8 தொண்டை அடைக்குதே. 9 போதும் ப்ரோ. 10 தான் ப்ரோ. 11 பண்ணிட்டீங்க ப்ரோ. இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களா? சூப்பர். அழகா பண்ணீங்க ப்ரோ. சூப்பர். நல்லா இருந்துச்சு. எங்கால் சந்தோஷப்பட்டா ஒரு நியாயம் இருக்கு. உங்கால் சந்தோஷப்படுற போறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கியா? ஓகே, இன்னொரு ப்ளஸ் 5 kg அத மறந்துறோம் பாத்தீங்களா பேசுவாங்கல. ஐயோ இப்போ நான் போய் தரணுமா? ஆமா. ஸ்மைல் ப்ளீஸ். என்னோட முடிவுல 3 क्वेश्चनக்குமே கரெக்ட்டா ஆன்சர் பண்ணது நீங்க தான். இதே கையோட கோல்டன் பாக்ஸ் போறோம். அங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது. கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. நல்லா யோசிச்சுட்டு நல்லா கிண்டி எடுங்க. 10 kg வரையும் அதுல இருக்கு. 1 kg. 1 kg தான். ஓகே. இந்த ரவுண்ட் முடிவுல மொத்தமா 16 kg வின் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் முக்கியம் இல்ல. அந்த 1 மினிட்க்குள்ள எவ்வளவு பொருள் அள்ளிட்டு வர முடியுமோ அள்ளிட்டு வந்து குமார்ட்ட போடுவீங்க. அந்த நானோட டிசைன்ல சொல்லுவார்ல அள்ளிட்டு வந்தேன் இந்த மாதிரி நம்ம அள்ளிட்டு வரணும். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் உங்களால எடுக்க முடியும். ஏய் என்னடா? என்னவா? அது வேணாமே. எனக்கு மேகி தானே வேணும். மேகி தான் வேணும். அதுதான் இப்ப முக்கியம். நம்ம ஸ்கின் க்ளோல ஆகணும்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். ஆமா, ஏபிசி ஜூஸ் நான் குடிப்பேன் டெய்லி. ஏபிசி குடிப்பியா? ஆனா கலரே ஆகும். டேய் கண்ணா, அழகுக்கு எதுக்குடா அழகு? 16 kg குள்ள தான் இருக்கணும். 16 kg மேல போச்சு, அது போச்சு. ஏன்டா வாயில நல்ல வார்த்தையே வராதா? எங்க போச்சு? நம்மளுக்கு இப்போ நான் இதுல வெயிட் பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். அப்ப ஓகே. கரெக்ட்டா போட மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏய் யாரை பார்த்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்பிக்கை இல்லன்னு நாங்க வின் பண்ணோமா இல்லையா? 3 क्वेश्चन தம்பி. 3 क्वेश्चन ஒரு क्वेश्चन உங்க ஆள் சொன்னாரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இல்ல ரெண்டாவது ஜெயிச்சா. ரவுண்ட் பாருங்க, மூணாவது ரவுண்ட் பாருங்க. பார்க்க தானே போறோம். உங்களுக்கான 1 minute டைம். ஸ்டார்ட் நவ. ஓடுங்க. வாட்டர்மெலன் சர்ஃபெக்சல் நடந்து வரீங்க, ஓடி வாங்க. அவ்வளவுதான் என்னால முடியாது தம்பி. ஓடுங்க. மனு போட வேகமா டைம் இல்ல. சர்ஃபெக்சல் வெயிட் கம்மி. எடுக்கணும். மேல கையில நிறைய இது
மேல இருக்கு பாரு ஆட்டா. நிறைய அழுட்டு வாங்கக்கா. ஏய் அதெல்லாம் எடுக்காத. எதுக்கு? வேணும். ரெட் பனானா புரோட்டீன். ஐயா ஓடி வாங்க. ரெட் பனானா புரோட்டீன். இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கு. சீக்கிரம். ஐயா அவ்வளவுதான் போங்க. ஏய் முள்ளங்கி. அதேதான் சூப்பர். 16 kg தான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு. ஆமா 16 குள்ள வரணும். லாஸ்ட் 10 seconds. டயர்ட் ஆகுதுடா. போங்க. இன்னும் 4 kg எடுக்கலாம். 5 3 2 1 டைம்ஸ் அப். அவ்வளவுதான். சூப்பர். 1 மினிட்ல அரௌண்ட் 14 kg கிட்ட வந்துருச்சு. நீங்க நடந்து போனீங்க. கொஞ்சம் ஜாக்கிங் ஆச்சு போனீங்கனா இன்னும் கொஞ்சம் எடுத்து வந்துக்கலாம். ஏய் இதை விட நான் என்னடா சாப்பிட போறேன்? அவ்வளவுதான். 13 kg 600 gram. சூப்பர். Thank you. நடுவுல இவர் ஏன் என்ன சர்ஃபெக்சல் சர்ஃபெக்ஸ் எடுத்துவாங்க, ஆட்டா எடுத்துவாங்க. சப்பாத்தி போட்டு சாப்பிடலாம்னு. எனக்கு பிரெயின் ஒரு சமயத்துல ஒரு விஷயம் தான் வேலை செய்யும். கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. தப்பா போட்டா அது ஃபுல்லா கேன்சல்ல. பாத்தீங்களா? பத்தியா? ஏய் எப்படி எங்களோட தானா வருது பாத்தீங்களா? அடுக்குங்க வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம். பாருங்க ரெண்டாவது ரவுண்ட் அடிக்கிறோம். மார்க்கெட்டே தூக்கிட்டு உள்ள வரோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம வின் பண்ணது. சூப்பர். நம்ம டீமுக்கு அவ்வளவுதான். ஓகே. மேகி வந்து செகண்ட் ரவுண்ட்ல இருந்து எடுக்கலாம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எதை வேணா எடுத்துக்கலாம். எல்லாமே நம்மளோட தான். என்ன ப்ரோ எல்லாதே நம்மள்தாங்கறா. அப்ப நம்மளுக்கு கேளுங்க ப்ரோ. உங்களுக்கு நாங்க ஒன்னு வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கீங்க? கை கொடுத்துட்டு போயிடலாம். ஓகே செகண்ட் ரவுண்டோட பேரு வாமா மின்னலே. ஓகே இப்போ இந்த வாமா மின்னல் எப்படி இருக்கு போகுதுன்னா இது ஒரு ஸ்லைடு போகும். ஓகேங்களா? அந்த ஸ்லைடு போறத வந்து ஃபுல்லா அப்சர்வ் பண்றீங்க. என்னென்ன போகுது, யார் போறாங்க எல்லாத்தையுமே பாத்துக்கிறீங்க. போனதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொல்லுவேன். அந்த ஆர்டரை கரெக்டா நீங்க சொல்லணும். அவ்வளவுதான். ஐயோ இல்ல நான் ஐயான்னு தான் சொன்னேன். சிக்னல் சரியில்லை, அதான் உங்களுக்கு அப்படி கேட்டது. ஓகே each 3 questions. ஐயோ அதுக்கு சிரிக்கிறீங்க? கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? இல்லடா எனக்கு பிரெயினும் கண்ணும் சேர்ந்து வேலை செய்யாதுடா. வேலை செய்ய வைக்கிறோம். ஓகே ரெடியா இருக்கீங்களா? ரெடி ப்ரோ. ஒரு நிமிஷம். இந்த ரவுண்ட்ல வந்து எத்தனை கேஜ் வரை வின் பண்ணலாம்? 20 20 25 25 30 30. சூப்பர். ஃபர்ஸ்ட் क्वेश्चन யாருக்கு போலாம்? நீங்களே சொல்லுங்க. நீங்களே போறீங்களா? இல்ல அங்க போலாம். அது எப்படி? இப்ப நாங்க டயர்டா இருக்கோம் நாங்க. ஓகேவா? என்னால உடனேலாம் பிரெயின்ஸ்க்கு வேலை கொடுக்க முடியாது. அவ்வளவுதான். ஓகே செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம ஸ்ரீதர் சேனா அவருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நீ இப்ப சொல்லிட்டேன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இந்த பேப்பர் பேனா தருவீங்களா? பேப்பர் எதுக்கு? ஐயா நம்மளுக்கு இதான் பேப்பர் இதான் பேனா. ஓகே அது எப்படி? இதுவே பேப்பர் இதுவே பேனா? ஏய் பழமொழி சொன்னா அனுபவிக்கணும்டா, ஆராய கூடாது. சேனாக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதோ. இன்னும் போல. ஓகே அப்பாஸ். இவர் பேர் தெரியல பாலா சார். சொல்லிதான். ஐயோ வெற்றிமாறன். அவ்வளவுதான். ஐயோ prepare ஆயிக்கோ தம்பி. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சொல்லு. அப்பாஸ் சார் இருந்தாரு. அப்புறம் வந்து ஃபைட் பண்ணுவாரு. அவர் பேரு ஃபைட் பண்ணுவாரா? ஸ்டண்ட் மாஸ்டர் இவரு. அவர்தான். அனலஸ் அவர்தானே? பேர் தெரியல ப்ரோ எனக்கு. பாட்ல அவ்வளவுதான் அவுட். டைம் வேற போயிட்டு இருக்கு. அவரு நடிச்சல காட்டுறாரு. லியோல வேற நடிச்சாரு அவரு. ஓகே அவரு. அப்புறம் பாலா சார், ஒரு டைரக்டர் செல்வராகவன் சார், அப்புறம் வந்து ரஜினி சார். ஓகே அந்த ஆன்சர் என்னன்னு பாத்துலாமா? நான் ஃபைட் பண்றவர் சொன்னேன். கரெக்ட்டா சொன்னேன். பேரு பாலா சார் சொன்னேன். பாலா சார், செல்வராகவன் சார், ரஜினி சார். கரெக்ட்டா சொல்லிட்டேன். செகண்ட் ஒன் தப்பா சொல்றீங்களே. ப்ரோ பேர் தெரியல ப்ரோ. இது தெரியலனா அவ்வளவுதான். நான் தான் சொன்னேன் அவர் ஃபைட் மாஸ்டர் சொன்னேனே. ஃபைட் மாஸ்டர் கேக்கலையா? அவர் பேர் தான நான் கேட்டேன். இப்போ எனக்கும் பேர் தெரியலனா என்ன பண்றது? உனக்கு அவுட் தான். நீ பேர் தெரியலனா நமக்கு தெரியணும், தெரிய வைக்கணும். என்னடா? சரி எனக்கு ஐயோ மன்சூர் அலி கான் பேரு. திருப்பி யோசிச்சு எங்கயா எப்படி நான் மறந்தேன். சே பாத்து போயிடலாமா? வேண்டாம்னா விடமா போய். ஓகே மானசிக்காக இதோ. என்னடா இது? என்னது இது? இப்பலாம் கேட்டா என்னது? ஐயோ எல்லாமே வரும்ல. மாட்டி பண்ண நினைக்கிறேன். மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். ஆமா மேக்கப் கிட் அனிருத் சார், அர்ஜுன் தாஸ், கருணாஸ், மஞ்சு வாரியர். சூப்பர். போங்க ப்ரோ. இருக்கு எல்லாம் லேட்டஸ்டா சொன்னீங்க. எனக்கு மட்டும் பழைய படம் தான் கொடுக்குறீங்க. என்ன கருணாஸ் சார் போட்டாங்க, மஞ்சு வாரியர் மேம் போட்டாங்க. மஞ்சு வாரியர் இப்படி தான் இருக்காங்க. இப்போ நடிச்சாங்க தானே ஏகே சார். உங்க டேட்டா பத்தி என்ன டக்குன்னு சொல்லுங்க. 98 ப்ரோ. 97 ப்ரோ. பாத்தீங்களா? இதுலயே ஒரு சில கன்ஃபியூஷன். 98 சரி விடு ஜெயிச்சிட விடு பரவாயில்லை. அவ்வளவுதான். வா வச்சுக்கோ. வர கூடாது அப்படி. ஓகே முதல்ல செக் பண்ணனும். அப்பதான் ஆன்சர் கரெக்ட்டா பாப்போம். ஓகே மானசி சொன்ன ஆன்சர் கரெக்ட்டானு எல்இடில பாத்துறலாம்.
இதோ. கரெக்ட் தான். என்ன இது? மேக்கப் கிட்டே அனிருத் சார், அர்ஜுன் தாஸ் அண்ணா சார், இந்த வாரியர். சூப்பர். செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பயங்கரமா ஆன்சர் பண்ணி வின் பண்றாங்க மானசி. நாங்க வின் பண்றேனே சோகமா இருக்க. நாங்க சோகமா இருக்கோம். வின் பண்ணது 20 kg இல்ல வர. அதான் அதே சோகத்தோட அந்த 20 kg எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என் டீம்மேட் நான் கஷ்டப்பட விட மாட்டேன். போங்க அவ்வளவுதான். இவ்வளவு போற இதோ நரம்பு தளர்ச்சியா போய் கொடுங்க டக்குன்னு. நன்றி. Smile please. சிரிச்சாமலே கொடுப்பா. அவ்வளவுதான். ஐயா இப்போ ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. என்னடா சொல்ற? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை சைடு போச்சு? 5 போட்டோ இருந்துச்சா? சூப்பர். 6 போட்டோ. நெக்ஸ்ட் வெரி குட். சேனாக்கான இரண்டாவது क्वेश्चन இதோ. ரம்பா மேம். யாரா அவங்க? ராஷ்மிகா, ரம்பா ராஷ்மிகா மம்முட்டி, ரம்பா ராஷ்மிகா மம்முட்டி தக்காளி சைக்கிள். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ரம்பா ராஷ்மிகா தக்காளி மம்முட்டி சைக்கிள். சொல்டா. சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட்ல இருந்து பிரில்லியன்ட். கடவுளே நான் ஒரு டைம் தான் சொல்லுவேன். நாங்க ஞாபகம் வச்சு அப்படியே சொல்லி முடிச்சோம். ஆப்பரண்ட் கேக்குறோம் போல இருக்கீங்க. சரி ஒரு டைம் சொல்லிட்டார்ல, அது ஒரே ஒருத்தர் ப்ளீஸ் எனக்கு கேட்கணும் ரொம்ப ஆசையா. ஏன் ரம்பாவா ரோஜாவா? தப்புனா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றது? திருப்பி வழக்கம் போய் டாஸ்க் குடுப்ப பண்ண வேண்டியதா? அதுதான் அதுக்கு ரெடியா. ஏய் கரெக்ட்டா அது. அதான் செக் பண்ணிடலாமா? செக் பண்ணுங்க. ஓகேப்பா பாத்துறலாம். இது ரோஜா ராஷ்மிகா தக்காளி தக்காளியா? மம்முட்டி தக்காளி சைக்கிள். சரிதானே? என்னையா? சரி ப்ரோ. சூப்பர். நீங்க சொன்னது தப்பு. ஃபர்ஸ்ட் இருந்தது ரோஜா மேம். ஆனா நீங்க சொன்னது ரோஜா எனக்கு தெரியும் ப்ரோ. ஆனா இவன் ரம்பான்னா ப்ரோ எடுத்தோன்னே. பாத்தீங்களா? அவங்க எங்க சொன்னாங்க? இந்த பக்கத்துல ரம்பான் வந்து क्वेश्चन கேட்டது அவங்களுக்கா? ஏய் நீ சொன்ன நல்லது செய்வேன்னு நினைச்சு செஞ்சேன். ஆனா நீ இப்படி செய்யணும் தெரியாது எனக்கு. உனக்கு எனக்கும் பகதான். ரோஜான்னு நான் சொல்ல நினைச்சேன். ஆனா ரம்பான் சொல்லி மாத்தினா. அண்ணன் தங்கச்சின்னு வேற சொன்னீங்க. தங்கச்சி பாத்தீங்களா ஏமாத்திட்டாங்க. நீங்க சொன்னீங்க நான் கேட்டேன். நீங்க சொன்னது நான் கேட்டேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் ரம்பான் சொன்னா ரோஜான்னு சொன்னா அவருக்கு என்ன? அவர் மூளை யூஸ் பண்ணி அவர் சொல்லுவாங்க. நீ எனக்கு நல்லது செய்வேன்னு நினைச்சு ஓகே. நான் தான் வந்த உடனே சொல்லிட்டேன்ல, இங்க சண்டை தான். உனக்கு எனக்கும் பகதான். ஐயா அவ்வளவுதான். ஐயா விடுங்க அவங்க வருங்கய்யா. ரொம்ப அசிங்கமா இருக்காது. நான் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அவங்க வருது ஐயா. இப்ப அவங்க விளையாடுவாங்க ஐயா. நம்ம செய்யறோம்யா. குழப்பி விடுறோம்யா. ஓகே விடுங்க. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகதம். செகண்ட் ரவுண்ட்ல செகண்ட் क्वेश्चन நாங்க வின் பண்ணிட்டோம். 25 kg வர போகுது. எப்படி வின் பண்ணீங்க? கண்டுபிடிச்சா வின் பண்ணோம். என்னடா சொல்ற? நான் கண்டுபிடிச்சு தோத்துட்டேன். அவ கண்டுபிடிச்சு வின் பண்ணிட்டேன். என்ன ப்ரோ கொஞ்சம் தெளிவா தான் இருக்கீங்க. பேசுறீங்க. நம்ம அப்படி வின் பண்ணலாம் கொஞ்சம் தெளிவா தான் யோசிக்கிறேன். எங்க டீம் ஆளு உஷார் ப்ரோ. ஆமா நான் ஆன்சர் மட்டும் தான் வராது. இன்சல் ரொம்ப கேவலப்படுத்துறான். ஓகே மானசிக்கான இரண்டாவது क्वेश्चन இதோ. கண்டுபிடிக்க மாட்டேன் ப்ரோ. பரம்பரை தக்காளி வெண்டைக்காய் கீர்த்தி சுரேஷ் ரம்பா அனிருத் ரம்பா கீர்த்தி சுரேஷ் தக்காளி வெண்டைக்காய் இருக்கு தயவு செஞ்சு கத்திரிக்காய் தக்காளி சொல்லுங்க. கத்திரிக்காய் தக்காளி இவானா, அப்புறம் ரோஜா மேம், அப்புறம் ரவிக்குமார் சார், அப்புறம் ரோஜா மேம். நெல்சன் சார் போனாரு பார்க்கல? ஏய் அவர்லாம் போல. சொன்ன ஆன்சர் கரெக்ட்டா செக் பண்ணிடுவோமா? போட்றீங்க எல்இடில சொன்ன ஆன்சர் கரெக்ட்டா இல்லையான்னு. கத்திரிக்காய் கரெக்ட், தக்காளி கரெக்ட், இவானா கரெக்ட், ரோஜா மேம் கரெக்ட், கேசரி குமார் சாரும் கரெக்ட், ரோஜா மேம் கரெக்ட். என்னங்க எப்படி ஆயி போச்சு? யா எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணீங்க பாத்தீங்களா அவங்கள? அவங்க கான்சென்ட்ரேட் அப்படியே குமரா கான்சென்ட்ரேட் வேற வேலை ப்ரோ. எப்ப பார்த்தாலும் படம் பார்த்துட்டே இருப்பான்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதான் ப்ரோ. அதுதான் எங்க டீம் மாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத அது எனக்கு பிடிக்காது. ஸ்மைல் ப்ளீஸ். 25 kg நமக்கு தான். ஏன் சிரிக்கிற நீ? இல்ல நான் இங்க ஒரு உண்மையை பகிரங்கமா ஒத்துக்க விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு மாதிரி மனசாட்சி உரிச்சுதுடா. சொல்லுங்க என்ன நடந்துச்சு? இல்ல எனக்கு அவங்க இவானா பேர் மறந்துருச்சு. நம்ம தம்பி தான் கொஞ்சம் என் மேல இருந்த பாசத்துல. பாருங்க ப்ரோ. ஏண்டா? ஐயா ஒரு நிமிஷம்.
இங்க பாருங்க எனக்கு எப்படி நடக்கணும் 25 கிலோ எனக்கு வந்துடணும். நான்லாம் அங்கெல்லாம் வர மாட்டேன். 25 கிலோ எனக்கு வரணும். அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு தெரியாம 25 கிலோ போயிருக்கும் தானே. நான் இப்போ ஒத்துக்கிட்டேன் உண்மையா. உன்ன மாதிரி நீதான் என்ன ரம்பான்னு சொன்ன அப்படி நீ ரொம்ப சொன்ன. நான் என்ன சொன்னா என்ன உனக்கு என்ன எங்க அறிவு? அதுதானே. ஏண்டா டேய். அதனால ரெண்டா ரெண்டு முடிஞ்சு போச்சு. உனக்கு சம்பளமும் கொடுத்து உறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அத பண்ணிட்டேன். ப்ரோ நாங்க நேர்மையா விளையாண்டு இருக்கோம். ஆமா நான் உங்களை பார்த்து நீங்க சொல்லி கொடுக்கவே இல்ல. நான் நேர்மையா ஒத்துக்கிட்டேனா இல்ல. நம்ம நேர்மையா தான் ஒரு சின்ன மிஸ்கம்யூனிக். டேய் 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 அறிகட்டவனே குறுக்க பார்த்தானா இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா பரிசு அந்த பக்கம் போடு. உனக்கு என்ன நீ போயா முதல்ல நீ போட எனக்கு கொடுத்துரு. ஆமா தள்ளுவாங்க. உனக்குலாம் கொடுக்க முடியாது. ஓகே இந்த क्वेश्चन அவுட். ஆனா இது வந்து உண்மை ஒத்துக்கிட்டதனால அதுக்கு ஒரு பாராட்டு. வெரி குட். அவங்க அங்க இருந்து என்ன கேட்டாங்களே பேர் தெரியல சொன்னனே என்ன பார்த்தாங்க இவனா அப்படின்னு இவனை காமிச்சு கேட்டேன் பார்த்தா அவங்க இவனா நாங்க சொல்றாங்க. போறா எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. போறா அவ்வளவுதான். சரி ஓகே வெரி குட் நல்ல விஷயம் நேர்மையா இருக்கு. थैंक यू. பேசி முடிச்சீங்களா ஒருயா? போனதுல 6 போட்டோ இந்ததுல 7 போட்டோ. இந்த பேரு தெரியலனா அவங்க நடிச்ச படம் முடிஞ்சு பேர் தெரியலனா ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களால இப்படி கேக்குறாரு. சரி ஓகே நாங்களா இவனான்னு கேட்டு இவனா மேட்ச் பண்ணி நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி அப்படியே பேசு உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னுறேன். ஓகே போலாமா? சேனாக்கான தேர்ட் क्वेश्चन இதோ. அஜித் சார் பீட்ரூட். அஜித் பீட்ரூட் ரெடின் கிங்ஸ்லி நயன்தாரா. அஜித் ஐயோ ஓகே ஐயோ அஜித் சார் பீட்ரூட் ரெடின் கிங்ஸ்லி அண்ணா அப்புறம் வந்து நயன்தாரா மேம் ரியோ அண்ணன் அஜிதா வருது லாஸ்ட் போட்டோ முடிஞ்சு அவ்வளவுதான். ரியோ அண்ணா அப்புறம் நல்லா யோசிங்க. கண்ண மூடி மெடிடேஷன் பண்ணுங்கயா. மெடிடேஷன் பண்ணுமா? ஐயோ கடைசில வந்து துல்கர் சல்மான். துல்கர் சல்மான் சூப்பர். நீங்க என்ன பாத்துறீங்கன்னு நினைக்கிறீங்க? டைம் போயிட்டு இருக்கு. முடிஞ்சு எவ்வளவு நேரம் டைம்? அதான் அவ்வளவு முடிஞ்சா இல்லையா? டைம் ஆமா ரியோனா துல்கர் சல்மான் சார் அப்புறம் ரியோனா டைம் முடிஞ்சு. எனக்கு இப்ப துல்கர் சல்மான பாத்தே ஆகும். அதான் நிக்கிறேன் எனக்கு அப்புறம் எங்க டடா ஜோக்கா. ஓகே அந்த ஆன்சர் என்னன்னு எல்இடில பாத்துடலாம். ஆன்சர் ப்ளீஸ். அஜித் சார் பீட்ரூட். அஜித் சார் பீட்ரூட்டா? அப்புறம் வந்து ரெடின் கிங்ஸ்ல நயன்தாரா மேம். ரியோனாவா ரியோனா துல்கர் சல்மான். அப்புறம் ரியோனா விடிகே. ஏன் சொன்ன துல்கர் சல்மான் கிடையாதுங்கயா. விஜய் தேவர்கொண்டாவா? என்னங்கயா பாத்தும் தப்பா சொன்னா இது என்ன? எனக்கே உங்க டீம் பாக்குறப்ப ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. இந்த ரவுண்டோட வின்னர் என்னமோ நம்ம தான். ஆமா இருந்தாலும் ஒரு 30 kg ட்ரை பண்ணு. போனஸ் நமக்காக எக்ஸ்ட்ரா. ஆமா செகண்ட் ரவுண்ட்ல மானசிகான லாஸ்ட் क्वेश्चन. ஏய் எனக்கு தெரியாதுடா. சூப்பர் 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 சூப்பர். ஆயிட்டல இதுல என்ன? தேன் மிட்டாய். டைம் ஸ்டார்ட். இப்ப சொல்லுங்க. அஞ்சலி மேம். ஓகே. குட்டி புலியா அவர் பேரு? சொல்லுங்க சொல்றா சொல்லுங்க. ஓகே அப்புறம் சோனியா மேம். உள்ள ஒன்னு வரமே. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். ஆமா நல்லா சொல்லுங்க. இருக்கா? 3 சொல்லுங்க. 5 4 3 2 1 முடிஞ்சு. என்ன எனக்கு கொஞ்சம் போட்டு மண்டை வெடிச்சு. பாத்துடலாம். ஓகே. ஸ்ரீலீலா அதுக்கப்புறம் தேன் மிட்டாய் நடுவுல என்ன இருந்துச்சு? ஒண்ணே ஒன்னு இருந்துச்சு மிஸ் பண்ணிட்டீங்க. சொல்லுங்க மேம். இவர் குட்டி புலி இல்ல சிங்கம் புலி சார். சரிடா. சோனியா சிவா சிவாவை மிஸ் பண்ணிட்டீங்க. நம்ம வருத்தப்படுத்தாவில்ல. இந்த क्वेश्चन நம்ம தப்பா சொன்னாலும் ரவுண்டர் வின்னர் நம்ம தானே. வின் பண்ணிட்டு நீங்களா நம்ம இந்த ரவுண்ட் நம்ம வின் பண்ணிருக்கோம். அதுக்காக நமக்காக கோல்டன் போனஸ் பாக்ஸும் இருக்கு. என்னங்க 1 2 எடுத்துட்டு இருக்காங்க? ஆமாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எங்களுக்கு 1 kg இப்ப செகண்ட் ரவுண்ட்ல 2 kg அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான். ஓகே. போனஸ் பாக்ஸ் வந்து 2 kg வின் பண்ணிருக்காங்க. இந்த ரவுண்ட் முடிவுல மொத்தமா 22 kg நீங்க வின் பண்ணிருக்கீங்க. 1 மினிட் டைம். ஓகே. இந்த 1 மினிட் டைம்ல வந்து உள்ள போயிட்டு எவ்வளவு என்ன வேணா எடுத்துட்டு வரலாம். இன்னொன்னு 22 kg குள்ளதா இருக்கணும். மேல போச்சு. ஓகே. பாருங்க செருப்புலாம் கழட்டி ரெடி ஆயிட்டோம். ஆக்சுவலா செருப்பு ஏட்டினா பிரயோஜனம் அவங்க நடந்தானே போறாங்க. நடந்தாச்சு போறமே. நீங்க எங்க போற மாதிரியே தெரியல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. ரெடியா? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஐ அம் வெரி ஹாப்பி.
மேகி தான் அள்ளி போடுங்க நிறைய. மேகி வேற வேற இன்னொரு கையில எடுக்கலாம். இருடா பயமுறுத்தாதடா. ப்ளூ காஃபி. எடு அது போதுமா மேகி உனக்கு நீ எடு. அரிசி எடுங்க. மண்டையில போட்டுக்காத. வாங்க டைம் போகுது. ஓட முடியாதுடா. ஐயோ நான் இதுக்கு நம்ம அத்லெட்டா இருந்திருக்கணும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 22 kg இருக்கு. நல்லா வெயிட்டா அள்ளி போடுங்க. ஆனா போங்க. 3 பாக்கெட் தான் இருக்கு மேகி. வேகம் பத்தாது. 22 kg இது பத்தாது. வேற என்ன தேவை? ஐயோ 6 kg தான் இருக்கு. இன்னும் 30 seconds இருக்கு. வாங்க கோல்டன் இன்னும் 2 பாக்கெட். அள்ளி போடுங்க. கொஞ்சம் ஸ்பீடா வாங்க டைம் போகுது. ஒரு ரவுண்ட் தான் போக முடியும் நினைக்கிறேன் நம்மளால. ஐயோ நீ படுத்து இழுத்துனா தாங்க முடியலையே. போங்க. ஹார்பிக் இருக்கு. கோதுமை மாவு, சர்ஃப் எக்ஸல், தேங்காய், அரிசி எதுக்கு? வாங்க வாங்க. லாஸ்ட் 6 seconds. முடிஞ்சு. வாங்க. 4 3 2 1. சூப்பர். வேற மாதிரி. நைஸ். டோட்டலா இவங்க வந்து 19 kg 150 கிராம் ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அங்க போய் வச்சிடலாம். ஓகே, தேர்ட் ரவுண்டோட பேரு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். ஓகே, இப்போ இந்த பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு क्वेश्चन பொதுவா கேட்போம். அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து அவங்க முன்னாடி கொடுத்திருக்க டைஸ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? சோ நீங்க வந்து அதை கரெக்ட்டா நீங்க ஃபார்ம் பண்ணி அடுக்கணும். அடுக்கிறது மட்டும் பட்டாம ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க பஸர் டக்குன்னு அடிக்கணும். அதுதான் மெயின் மேட்டர். எப்படி எங்க ஆளு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விட்டாரோ அந்த மாதிரி இந்த ரவுண்ட்ல வந்து சும்மா இல்ல எத்தனை கேஜி இருப்பாங்க? 35 40 50 மேக்ஸிமம் 50 வரை போலாம். அதுக்கப்புறம் கோல்டன் பாக்ஸ் மூலமா எவ்வளவு போதோ போலாம். ஓகே, லைட்டா பயமா இருக்கு. இப்படிதான் நீங்க பயமா இருக்கு சொல்லி ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. இங்க ஆப்போனன்ட் டீமை தோக்கடிக்கிறீங்க. அதுல ஏதோ இருக்கு ப்ரோ. அது மந்திர வார்த்தை போல. பயமா சபிக்கிறேன். தொலைஞ்சு போ. ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन. பின்னாடி கொளுத்தினால் முன்னாடி சுருன்னு பறப்பா நான் யார்? இல்ல இப்போ இது வந்து ஆர்டரா இருக்குமா என்ன? ஐயா அப்படி இல்ல. அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் இமேஜா இருக்கும். அதான். ஐயா கமான். வண்டி கிட்டத்தட்ட வண்டிங்க. வாங்க. வெயிட் பண்ணு ஒரு 2 days. ஐயோ ஐயா நாங்க கெஸ் பண்ணிட்டோம். ஆனா அடுக்கறதா லேட் ஆகுது. என்னடா இது? நாங்களே கெஸ் பண்ணிட்டோம்பா. நீ தோத்துட்டீங்க. எங்களுக்கு தெரியும் ஆன்சர்லாம். இது என்ன இப்படி ஏற மாட்டேங்குது? ஐயா சரியா செத்து பாருங்க. வாங்க. ஓகே, இது வந்து அவ்வளவுதான் முடிக்க போறோம் நாங்க. அவ்வளவுதான் நாங்க முடிச்சிட்டோம். பரவாயில்லடா, எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் முன்னாடி இருந்து. ட்ரை பண்ணு. என்ன ஒரு 2 days ஆமா? வா இன்னும் டைம் எடுத்துக்கிறீங்களா? இன்னொரு ஒரு நாள் இல்ல ப்ரோ. ஒரு நாள் ப்ரோ. எப்போதுமே வந்து அண்ணன் வந்து தங்கச்சிக்கோ தம்பிக்கோ விட்டு கொடுப்பாங்க லைஃப்ல. என்ன ஏதாச்சும் சொல்லணுமேன்னு சொல்றதா? சரி ஓகே, செகண்ட் क्वेश्चन போலாம். வின் பண்ணது யாரு? எவ்வளவு வின் பண்ணிருக்கோம்? எவ்வளவு வெயிட் கெயின் பண்ணிருக்கோம்? கேக்கணும் ஆசையா இருக்கு. என்னத்த சொல்ல? வின் யாரு? இன்னும் ரவுண்டே முடியலையே. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல யார் வின் பண்ணிருக்கா? நீங்க தான் வின் பண்ணீங்க. போங்கப்பா. ஒரு ஆங்கரா பிஹேவ் பண்ணுங்க அருண். லாஸ்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन வின்னர் மானசி. 35 kg சாப்பிடலாம் சூப்பரா. ஸ்மைல் ப்ளீஸ். அவ்வளவுதான். ஐயா அப்படியே கொஞ்சம் அங்க பாருங்களேன். 50 மேல இருக்க கல் அப்படியே தான் இருக்கு. அட்லீஸ்ட் 2 வாழைப்பழம் வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். நைட் சாப்பிடலாம்யா. ஓகே, கண்டிப்பா தரேன். 2 வாழைப்பழம் தானே. லாஸ்ட் ரவுண்டோட செகண்ட் क्वेश्चन. ஆபத்துக்கு உதவுபவன் நான் யார்? ஐயோ என்ன அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நாளை தான் நிக்கிறேன். என்ன ப்ரோ டயர் இந்த ஓகே. நாங்க ஜெயிக்கணும்டா. வாயா. ஐயா நீங்க லைட்டா திரும்பினா போறீங்க. என்ன அது எவ்வளவு செய்ய முடியல? எனக்கு இது எப்படி சொல்லி இது பண்றதே தெரியல. என்னாச்சு? உங்களுக்கு பார்த்தாலே பாவமா இருக்கு. இது எப்படின்னா ஐபிஎல் ஒரு டீம் வந்து உள்ள வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போராடிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி உங்களை பார்த்தா இன்னும் சேர்ல இது. மேலவே நீங்க எங்களை பாராட்டி தான் ஆகணும். உங்களை பாராட்டி சேர்ல போகுது. क्वेश्चंस முடிச்சு ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் என் தலைவன் வந்து அடிக்கிட்டு இருக்காங்க. ஓ அவரை பாராட்டணும் சொல்றீங்களா? ச்சே என்ன இன்னொரு ப்ரோ பாத்துறேன் இருங்க ப்ரோ. எப்படி சேரது பாக்குறேன் ப்ரோ. அண்ணா நீ அத தனியா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் 2 days உட்கார்ந்து பாரு. கவலைப்படாதீங்க. எல்இடில அந்த இமேஜ் போட்டு காட்றோம். அதுக்கு பாருங்க. பாருங்க. குடிச்சு விட்டீங்க போங்க. தம்பி கொடுத்துடலாமா? கொடுப்பா. எத்தனை? 40 kg. ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே, உங்களுக்கான லாஸ்ட் क्वेश्चन. கண்ணுல விழுந்தா தூசு, கிச்சன்ல நான் தான் மாசு. நான் யார்? ஐயோ கண்ணுல விழுந்தா தூசு, கிச்சன்ல நான் தான் மாசு. நான் யார்? நான் நினைக்கிறேன். இல்லப்பா. என்னடா இது? இல்லப்பா. ஏன் எங்கால் புலி அடிக்கிட்டு இருக்காங்க? இல்ல புலி இல்லடா. ஓகே. அட பாவி. நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அப்ப இது எப்படி வரும்? இது புடி. புடிச்சேன்.
என்னடா ஹெல்ப் பண்ற டேய் ஹெல்ப்லாம் பண்ணல வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு இது எப்படிடா வரும் தப்பா அடிக்கிட்டு இருக்கீங்க மானசி புடிச்சோம் ஏய் அங்க தர்பூசணி அடிக்கிட்டு இருக்காரு உங்க ஆளு என்னப்பா சொல்ற கஷ்டம் அவ்வளவுதான் ஏய் ரொம்ப கஷ்டமா இருக்குடா எனக்கு எப்படி இத சொல்றதுனே தெரியல அவங்க முடிச்சிட்டாங்கயா எபிசோட் முடிஞ்சு கேமே முடிஞ்சா சென்டர் ஸ்டேஜ் வரணும் நேரத்துக்கு நீங்க என்ன உட்காந்து ஐஸ் அடிக்கிட்டு இருக்கீங்க கண்ணில் விழுந்தா தூசு கிச்சன்ல நான் தான் மாசு கிச்சன்ல யாரையா மாசு ஏன் இங்க பாருங்க ஐயா நான் தர்பூஸ் இவன் தான் கிச்சன்ல மாசு மாசாயா ஏயா இங்க பாருங்க மாசா இருக்காது பாருங்க 50 kg ஸ்மைல் ப்ளீஸ் பனிஷ்மென்ட் கொடுத்துடலாம்ல ஆமா ஆமா ஓகே டைமண்ட் புஷ் அப் 50 நார்மல் புஷ் அப் டைமண்ட் புஷ் அப் கஷ்டம் சரி நார்மல் புஷ் அப் போடு அதுவே கஷ்டம் தான்வா ஆளுக்கு 25 ஒரே டைம்ல 3 ரவுண்டுமே தோத்ததுக்காக ரெடியா क्वेश्चन வாங்க அவ்வளவுதான் ஆன் யுவர் மார்க் கெட் செட் படியா 1 2 3 4 5 20 சூப்பர் முடிஞ்சா முடிஞ்சா ஐயா போடுங்க ஏய் முடிஞ்சு போடு 21 22 23 24 25 20 போடு ஐயா நானாச்சும் ஆங்கர்னு ஒரு இறக்க காட்டின 20ஓட உங்க தங்கச்சி பாருங்க போடு பண்ணிட்டேன் ஓகே இதுலாச்சும் வின் பண்ணோம் இதுல வின் பண்ணீங்களா ஆமா இது கேமே இல்ல அது பனிஷ்மென்ட்யா இப்ப 50 kg நான் எப்பறம் 1 மினிட்ல 50 மட்டும் இல்ல பின்னாடி இது இருக்கு பாத்தீங்களா கோல்டன் பாக்ஸ் இருக்கு அத மாதிரி பாத்தீங்களா தானா எனக்கு டைம் மாறாது கேஜி தான் மாறும் 3 எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 1 ரெண்டாவது ரவுண்ட்ல 2 இப்போ 3 3 kg தான் என்னங்க இது மொத்தமா 53 kg வின் பண்ணிருக்கீங்க உங்களுக்கான 1 மினிட் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ சூப்பர் ஸ்பீடு ஆஹா எல்லாமே என்னது இது பாத்து கோல்ட் வின்னர் பாத்து இவ்வளவு கரெக்ட்டா கேஜ் வாங்க டைம் இல்ல ஏய் சத்தியமா நான் தூக்க முடியாது போடுங்க உள்ள போடுங்க டைம் பாருங்க 40 செகண்ட் தான் இருக்கு ஓடுங்க லக்ஸ் சோப்பு ஹமாம் சோப்பு கோல்ட் வின்னர் ரைட்ல பாருங்க வீட்டுக்கு தேன மளி ஆச்சி அதேதான் மேல மிளகா வத்தல் இருடா ஷாம்பு ஏய் மேகி எடு கீழ போட சொல்ல இங்க டைம் போட போயிட்டு வாங்க டைம் போகுது வாங்க இன்னும் ஒரு ரவுண்ட் போலாம் இதுதான் டக்கா ஏய் அவ்வளவுதான் வரும் ப்ரோ வாங்க இதான் உங்க டக்கா இப்போ எங்க டீம் ஆள கொடுத்தோம்னா அள்ளி எடுத்து போட்டுருங்க 10 செகண்ட் போங்க ஐயோ நீ படுத்து தாங்க முடியலையே வந்திருக்க வாங்க 4 3 சூப்பர் 1 வேற மாதிரி பண்ண முடியாதுடா இந்த லாஸ்ட் ரவுண்ட் முடிவுல வந்து 18 kg 600 கிராம் வின் பண்ணிருக்கீங்க ட்ராலி பத்தல வேற உங்க ட்ராலி நாங்க எடுத்துக்கலாமா எடுத்துங்க இது வெயிட் பண்ணுங்க இது எங்களுது அது உங்களுது நினைச்சுக்க போறாங்க வச்சுக்கோங்க அப்படியே கொண்டு போய் அப்படியே அங்க போய் வெளிய போயிருங்க அப்படியே எடுத்து வெளிய இன்னிங் மொமெண்ட்லாம் கரெக்ட்டா இருக்கும் ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம் எப்படி இருந்துச்சு ஷோ நல்லா இருந்துச்சா நான் உண்மையா என்ஜாய் பண்ணேன் என்ஜாய் பண்ணிக்கலாம் வேடிக்கை பார்த்தா என்ஜாய் தான் பண்ண முடியும் ஜெயிக்கணும் தோக்கணும் ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் என்ன மாதிரி மனுஷன் நீங்க என்ஜாய் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தம்பி நாங்க ஜாலியா விளையாட்டு வின் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் ஆமா கிட்டத்தட்ட இந்த ஷோல வந்து 50 kg ஃபுல்ஃபில் பண்ணது வந்து நம்ம மானசி மட்டும்தான் இதுவரையா வேற மாதிரி இதே போல இன்னும் அடுத்த வாரம் இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்டோட சந்திப்போம் அன்டில் பாய் ஃப்ரம் அருண் வினோதன் மானசி மற்றும் ஸ்ரீதர் சேனா ஐயா வாங்க போலாம் வாங்க நம்ம போயிரும் டாடா சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்